அடுத்ததாக அவர் திரு கரங்களில் வைத்து ஜி.எஸ். சுவாமிகளும் அர்ச்சகர்களும் அதை பெற்றுக் கொள்வார்கள். அடுத்ததாக அர்ச்சகர்கள் சந்தன பாத்திரத்தை எடுத்து அந்த சந்தனத்தை சுவாமியின் கிரீடத்தில் இருந்து ஆரம்பித்து அவர் தேகம் முழுவதும் அழகாக பூசி அபிஷேகத்தினை ஆரம்பிப்பார்கள். நமோ நாராயண நமோ நாராயண நமோ நாராயண நமோ நாராயண ஓம் 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 நமோ ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண நமோ நாராயண நமோ நாராயண ஓம் நமோ நாராயண. குழந்தரும் செல்லும் தந்தில் நீசும் வரலும் அருளோடு பெருநலம் அளிக்கும் பெற்றதாயினும் ஆயினும் மலர்ந்தரும் நான் கண்டுகொண்டேன். நாராயண நாமம் மஞ்சள் அபிஷேகம் ஆராதனம் ஆராதனம் மஞ்சள். ஓம் முருகா ஓம் நமோ 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 வெங்கடேஷ நம. எம்பெருமானின் சிரசிலிருந்து தொடங்கப்படும் இந்த சந்தன அபிஷேகம் அவர் தேகத்திலும் அவர் திருக்கரங்களில் இருக்கும் சங்க சக்கரங்களுக்கும் அபிஷேகம் செய்த பிறகு அர்ச்சகர்கள் அந்த சந்தனத்தை சேகரித்து அந்த புனிதமான சந்தனத்தை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவார்கள். சந்தனத்தை எடுத்து பெருமாளின் மார்பினில் வீற்றிருக்கும் லக்ஷ்மி தேவிக்கு அபிஷேகம் செய்வார்கள். பக்தர்கள் லக்ஷ்மி தேவி குழந்தரும் செல்வந்தரும் நீசும் வரலோடு பெருநலம் அளிக்கப்பட்டதாயினும் ஆயினும் நலம் கொண்டு கண்ட நமோ நாராயண நமோ நாராயண நமோ நாராயண நமோ. பெருமாளுக்கு அஷ்டோத்திர சத கலசத்தில் இருந்து, அதாவது 108 கலச தீர்த்தத்தில் இருந்து அபிஷேகம் செய்வார்கள்.